ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையிலேயே 7 மணிக்கு தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு என்ன பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது எம்டி பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அரிசியை ஊற வச்சாச்சு. ஒரு சைடு பால் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதுக்கு ஃப்ரையாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு, தாளிச்சு விட்டாச்சு. அப்புறம் சரி எங்களுக்கு டிஃபன் என்ன பண்ணலான்னு சொல்லி ராகி புட்டு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ராகி மாவு லைட்டாக உப்பு போட்டு ஒரு சைடில் சுடுதண்ணி வச்சு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் அதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு டீயும் போட்டு எடுத்தாச்சு. ஒரு இட்லி சட்டி வச்சு நல்லா மாவு பிணைஞ்ச வச்ச மாவை பாருங்கள், இப்படி புழிஞ்சோம்னா ஒரு கொழுக்கட்டை அளவுக்கு புழிஞ்சோம்னா மாவு நல்லா பிணைஞ்சிருச்சுன்னு நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி சட்டை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணால் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு லைட்டாக அது சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, அரிசி மாவு போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கணும். நம்ம சிக்கனுக்கு என்ன மசாலா போடுவோம் அந்த மாதிரி போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பரட்டி வச்சுருக்கிறத போட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி இதுதான் என் பையனோட லஞ்ச் பேக் பண்ணியிருந்தோம். எம்டி பிரியாணியும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். நான் அதுக்கிடையில் ராகி புட்டும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் தேங்காய், சர்க்கரை போட்டு பெரட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சு பேக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.